அதிமுக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 தமிழர்கள், அதேபோன்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளிலே வாழ்நாள் சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆயுள் தண்டனை கைதிகள் உட்பட்ட அத்துணை பேரையும் அரசியலமைப்பு சட்டம் 161 பயன்படுத்தி தமிழக அரசு முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது தேர்தல் காலம் என்பதால் கட்சிகளில் புயல் வீசுவதை கண்கூடாக பார்க்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சியிலும் சில நாட்களுக்கு முன்பு பிளவு ஏற்பட்டது. ஆனால் இந்த பிளவு திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது என சொல்லும் ஜவாஹிருல்லா பிளவுக்கு காரணம் என சிலரை மறைமுகமாக சாடுகிறார். அவர் யாரை சாடுகிறார்? பொதுவாக கட்சியில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் போது கட்சிக்குள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் உண்மை. அதாவது அந்த முடிவு தீவிரமாக ஆதரிக்கப்படலாம் அல்லது முடிவை எதிர்த்து சிலர் வெளியேறலாம். சமீபத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இருந்து வெளியேறியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சில நாட்களில் மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்த தமீமுன் அன்சாரி விலகிச் சென்றார். 2 சம்பவங்களுமே அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றன. தமிழக அரசியல் தற்போது பரபரப்பான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து சதுரங்க ஆட்டங்கள் சூடுபிடித்துள்ளன. பல்வேறு பிரச்சாரங்களை செய்து மக்களை கவர அரசியல் கட்சிகளின் முயற்சிகள் நடக்கிறது. அதில் முக்கியமானது மதுவிலக்கு பிரச்சாரம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மதுக்கடைகள் திறந்தே இருக்கின்றது என்று சொல்லக்கூடாது. கேரளாவிலே படிப்படியாக மூடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள். பீகாரிலே மூடப் போகின்றோம் என்று தொடக்கத்திலேயே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ் அறிவித்திருக்கின்றார். எனவே தமிழக அரசும் கூட அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தீர்க்கமான கோரிக்கை. கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த மனிதநேய மக்கள் கட்சி தற்போது அதிலிருந்து விலகி நிற்கிறது. சமீபத்தில் வைகோ தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்ட போது மனிதநேய மக்கள் கட்சி அவர்களோடு இணைந்து கொண்டது. தொடக்கத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் முதலிலே ஒரு கூட்டத்திற்காக அழைத்திருந்தார். எங்களையும் அழைத்திருந்தார். நாங்கள் சென்றோம். அப்போது மக்கள் பிரச்சனைகள் குறித்து கூட்டாக போராடுவதற்கான ஒரு கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அதுல நம்ம தேர்தலை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்பதுதான் ஒரு ஒருமித்த கருத்தாக இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் மக்கள் நல கூட்டமைப்பிலே இணைந்திருந்தோம். ஆனால் ஒரு சரியான கலந்து ஆலோசனை இல்லாமல் திடீரென்று அதை ஒரு அரசியல் கூட்டணியாக பொதுக்கூட்டங்களிலே அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாங்கள் அதை விட்டு விலகினோம். அதாவது ஒரு அரசியல் கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த கூட்டணியிலே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி விலகிச் சென்றது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் மனிதநேய மக்கள் கட்சியில் திடீர் பிளவு ஏற்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகி தமீமுன் அன்சாரி சிலரை சேர்த்துக் கொண்டு அக்கட்சியில் இருந்து விலகினார். சிலர் விலகி சென்றிருக்கின்றார்கள். விலகி சென்று எங்க கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் அல்லது பல்வேறு குற்ற பின்னணி உடையவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை உருவாக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக எந்த விதமான பின்னடைவும் எங்களுக்கு இல்லை. தமீமுன் அன்சாரியின் விலகல், அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் இவையெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சியை உடைக்க நடந்த முயற்சி என்றும்
ஆனால் அது தோல்வியில் முடிந்துவிட்டது என்றும் சொல்கிறார் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இவரை இழுத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் கையை பிசைந்து கொண்டு இருவரும் நடுரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2016 சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்த தமீமுல் அன்சாரி விலகிச் சென்றது அக்கட்சிக்கு இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. எனவே வரும் தேர்தலில் இச்சம்பவங்கள் அக்கட்சிக்கு சோதனையை ஏற்படுத்துமா அல்லது சாதிப்பதற்கான வழியை காட்டுமா என்பது சில மாதங்களில் தெரிந்துவிடும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ரத்த தான சேவை, ஆம்புலன்ஸ் சேவை, ஊழி காலங்களில் ஓடோடி உதவுவது போன்றவை மனிதநேய மக்கள் கட்சிக்கு நல்ல பெயரை தந்திருக்கின்றன. இதனால் வரும் தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு கட்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.